மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தில் புதிய கட்டிடம் 9.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, ஆளுநர் நடுநிலையாக செயற்படவில்லை என்று தெரிவித்த அண்ணாமலையின் கருத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இல்ல, நீங்க தப்பா கேள்வி. ஆளுநர் கேட்டுடுங்க, நீங்க கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. ஆளுநர் நடுநிலையா செயல்படாம நடந்துகிட்டது தவறுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட ஏகாம்பரநல்லூர், கொண்டக்குப்பம், வசூர், நெல்லிக்குப்பம், அக்ராவரம் ஆகிய பகுதிகளில் 1,42,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம், தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளி கட்டிடங்கள் திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கர்நாடகா மேகதாது அணையில் நிதி ஒதுக்கி குழுக்கள் அமைத்தாலும் தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் எந்த காலத்திலும் அணை கட்ட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். குடிநீர் வேணும். இப்ப குகைநல்லூர் பக்கத்துல ஒரு செக் டேம் கட்டியிருக்கேன். அதுல தண்ணீர் நிற்கும். வருஷம் முழுவதும் ஒரு 5 அடி தண்ணீர், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தண்ணீர் நிற்கும். தண்ணீர் பூமி ஆற்றில் நின்னா பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கு தண்ணீர் ஏறும். உங்க பகுதிக்கும் அந்த ஓரம் வரும். தண்ணீர் பஞ்சம் எந்த காலத்தில் தலை கட்டாது. ஆக எங்கிருந்தாலும் பணிகளை செய்து காட்டுவது என்னுடைய பொறுப்பாகும். பொதுமக்கள் அனைவருமே மத்திய அரசிற்கு எதிராக தான் இருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்துள்ளது, விவசாயிகளுக்கு கொள்முதல் குறைந்துவிட்டது. தமிழகத்தில் பாஜகவின் மீது எப்படி கோபம் உள்ளதோ அதேபோன்று மற்ற மாநிலங்களிலும் பாஜகவின் மீதான கோபத்தை வெளியில் கொண்டு வந்தால் கூட்டணிக்கு நல்லது என்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காமன் பீப்புள் எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. மத்தியில் இருக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பாங்க. விலைவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில் ஏறி போச்சு. விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் காமன் பீப்புளை கேட்டிங்கனாக்க அது மீடியாவில் வர்றது கிடையாது. அதை வந்து அந்த நியூஸை வந்து இருட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த கோபம் கீழே இருக்குது. அந்த கோபத்தை வெளியே கொண்டு வரும். தமிழ்நாட்டில் எப்படி பாஜக மேலே கோபம் இருக்கிறதோ அந்த கோபத்தை மற்ற மாநிலங்களும் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு நல்லாயிருக்கும். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதன் எதிரில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ்குமார் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ரேஷன் அரிசியை 5 ஆட்டோவில் விற்பனைக்கு கொண்டு செல்வதாக கூடங்குளம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது டாடா ஏஸ் வாகனத்தில் சுமார் 50 மூட்டைகளில் 1250 கிலோ ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விற்பனைக்காக கொண்டு சென்ற அரிசி மூட்டைகளையும் வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து மளிகை கடை உரிமையாளர் நாகேஷ்குமார் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்பனைக்காக ரேஷன் அரிசி கொண்டு செல்வது தெரியவந்தது. தொடர்ந்து வட்ட வழங்கல் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே நிலைய காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணிபுரிந்து வருபவர் பாலா. இவர் நேற்று மதியம் பணி முடித்து காரைக்குடி அருகே உதயம் நகரில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பெண் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் காவலர் பாலாவை முகவரி கேட்பது போன்று வழிமறித்த நிலையில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். அவ்வழியே வந்தவர்கள் பாலாவை மீட்டு காரைக்குடி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனை சென்ற போலீசார் சம்பவம் குறித்து காவலர் பாலாவிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை அருகே உள்ள ராமதேவன்பட்டி கிராமத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து ஆலங்குளம் போலீசார் பட்டாசு ஆலை உரிமையாளர் விக்னேஷ், மேலாளர் ஜெயபால்,
போர்மேன் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு சேதம் ஏற்படுத்தியது, வெடிபொருட்களை முறையாக கையாளாதது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போர்மேன் சுரேஷ்குமாரை மட்டும் கைது செய்துள்ளனர். மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமை தாங்கினார். விழாவில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நிலத்தம்பி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க செய்தது நம் திமுக ஆட்சிதான். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களின் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் கழக மூத்த முன்னோடிகள் 1010 பேருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொற்கழி மற்றும் பரிசு தொகை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் மறு உருவமாக மூத்த முன்னோடிகளை நான் பார்க்கிறேன். மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மாவட்டம்தான் ராமநாதபுரம். கடந்த 1.5 ஆண்டுகளில் 42 மாவட்டங்களில் 43 கோடியில் என்னுடைய மகிழ்ச்சிக்காக கழக முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கி வருகிறேன் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக மூத்த முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 2 பேர் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் உளுந்தூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் ராஜா தாமரை பாண்டியன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தில் வாகன சோதனை செய்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் 2 பேர் திரும்பிச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராமல் தடுப்பு கட்டையில் மோதி கீழே விழுந்தவர்களை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா போதையில் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்த பின் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொன் விளைந்த களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவரது உடன்பிறந்த அண்ணன் விஜயகுமார் என்பவர் 2012ஆம் ஆண்டு களத்தூர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தபோது மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதனால் பழிக்கு பழி வாங்குவதற்காக சுரேஷ்குமார் அண்ணன் கொலையில் தொடர்புடைய 5 பேரை கொலை செய்துள்ளார். பின்னர் மீதமுள்ள ஒருவரை கொல்வதற்காக தலைமறைவாக இருந்த சுரேஷ்குமாரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் நாமக்கல் பகுதியில் நீண்ட மாதங்களுக்கு மேலாக பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் சுரேஷ்குமார் நீதிமன்றம் வருவதை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 100க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.